ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணிக்குன்னா கெஸ்ஸிங் பார்க்க போகிறேன். ஓகேவா? ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் ஒரு ஓகேவா 444 ஒன்று கடைசியில் ஒன்று. ஓகேவா? இதில் ஒரு ஒன்று, இதில் ஒரு ஒன்று, இடையில இருக்குது 4 4 4 4. ஓகேவா? அடுத்தது நமக்கு சி போர்டுக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஓகேவா? நல்லா பாருங்கள். சாரி, இதில் ஒரு 6 4 4 4 4. ஓகேவா? அடுத்தது ஒரு 6 வரணும். சி போர்டுக்கு ஒரு 6 வந்தால் கரெக்டாக வந்துடும். அங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். நாலு இப்படி ஒரு 6 இப்படி வரதுன்னா பாருங்கள். ஓகே, ஆறு சரி ஒரு கரெக்டாக மேட்ச் ஆகுது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு என்ன வருது பார்த்தீங்களா? நமக்கு ஒரு இதில் ஒரு ஒன்று, கடைசியில் ஒரு ஒன்று. இப்போ நமக்கு இதில் ஒரு 6, இதில் ஒரு 6 வரணும். 6 சப்போஸ் 6 மாறிடுச்சுன்னா 3. ஓகேவா? சி போர்டுக்கான ஒரு 6, ஒரு சப்போர்ட் 3. ஓகேவா? அடுத்து வாங்க ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னாக்க ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்க்க போகிறேன். வாங்க, ஏ போர்டுக்கு ஒரு 6 தான், இதில் ஒரு 6 தான் தெரியுது. எப்படின்னா பாருங்கள், ஆல் போர்டு 6 கண்டிப்பாக. ஓகேவா? ஆல் போர்டு 6. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புரியும். இது உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது சேம் மெத்தட் தான். ஓகேவா? சேம் மெத்தடு. எப்படின்னா நான் பாருங்கள், இதில் பாருங்கள் ஒரு 7. ஓகேவா? ஒரு கடைசி ஒரு 7, ஒரு 6, இங்கே ஒரு 6 வரணும். ஒரு 6 வந்தால் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன்னா இங்கே பாருங்கள் 4 4 8. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 4 4 8. ஓகேவா? அப்போ மேலே இருக்கிறது 6, இதில் ஒரு 6, இங்கே ஒரு 6 வரணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? ஏ போர்டுக்கான நம்பர் ஒரு 6. ஓகேவா? ஏ போர்டுக்கு ஒரு 6. அப்போது சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, சாரி பி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பி போர்ட்டில் ஒரு 2 தான் வருது, ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்ட்டுக்கு ஒரு 2, இல்லாட்டி ஒரு 2. இது பார்த்திங்கன்னா சப்போர்ட் 5. ஓகேவா? அப்போ நமக்கு பாக்ஸு வேண்டாம், இன்றைக்கி டைரெக்டாக போடுங்க. ஓகேவா? டைரெக்டாக போடுங்க, கண்டிப்பாக வருது. அனுப்பிச்சி விட்றேன். நான் கொடுத்த நம்பர் எப்போயுமே பாக்ஸ் தான் கொடுப்பேன். ஓகேவா? இதுதான் வருது, 2 நம்பர். ஓகேவா? ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும். ஓகேவா?
ஆல் போர்ட் கிடையாது. ஏ போர்ட்டுக்கான நம்பர் 6, பி போர்ட்டுக்கான நம்பர் 2, 2, 5, சி போர்ட்டுக்கான நம்பர் ஒரு 6 சப்போர்ட்டு மாறிடுச்சுன்னா ஒரு சி போர்ட்டில் 3 தான் வரும். ஓகேவா? இது மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக இது தான் வரும். அடுத்த பாக்ஸில் இன்னும் ஒன்று ஆட் பண்ணணும். என்னென்னா 6, 6, 2, 3, 6, 5, 3. ஓகேவா? இது பாக்ஸு கிடையாது, டைரெக்டாக போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக போடலாம். ஓகேவா? ஆல் போர்ட்டுக்கான நம்பர் 6. எனக்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. என்ன பண்ணுறது, மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. எப்பா முடியல. ஆல் போர்ட்டுக்கான நம்பர் பார்த்திங்கனாக்கா இதுதான் வருது. ஏசிபிசி பார்த்திங்கன்னா 6, 6, 2, 6, 5, 6, 5, அடுத்தது 6, 3. அவ்வளோதான். அதிகமாக கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடுது, வரமாட்டேது. அதிகமாக கொடுத்தா வரமாட்டேது, கம்மியாக கொடுத்தாலும் போதும். ஓகேவா? ஸோ நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம். அதே மாதிரி நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஓகேவா? குரூப்பில் பார்த்திங்கன்னா 600 மெம்பர்ஸ் இருக்காங்க. குரூப்பில் நல்லா கெசரெல்லாம் வரும். குரூப்பில் வந்தீங்கன்னா இதுதான் குரூப்போட நம்பர். இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நான் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆட் பண்ணுறதுக்கு ₹1 காசு வேண்டாம். சரிங்களா? நேராக குரூப்பில் பார்த்துருப்பீங்க. குரூப்பில் ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு 500 கொடுங்க, 1000 கொடுங்க, ஒரு மாதத்துக்கு ஃப்ரீ அப்படி சொல்லுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. ஓகேவா? நமக்கு அப்படி கிடையாது. குரூப்பில் வந்தீங்கன்னா அப்படியே நான் ஆட் பண்ணிடும். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ₹1 காசு எனக்கு தேவையில்லை. குரூப்பில் வந்தீங்கன்னா ஒரு நாள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். சூப்பரான கெஸ்ஸார் எல்லாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நன்றி. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும். ஓகேவா?